எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. எங்களுடைய மாணவர்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள், எடுத்து சொல்வார்கள். படித்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள், படித்து சொல்வார்கள். குறிப்பாக விதிகளை சொல்வார்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பாடல்களையும் சொல்வார்கள். பாடல்கள் கேட்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கேட்கலாம், சொல்லுவாங்க. விதிகள்னா விதிகள். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு விதியெல்லாம் வேண்டாம், பாடல்லாம் வேண்டாம், என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க, இது போதும். 2 கேள்வி ஒரு கேள்வி, அதற்கும் பதில் இருக்கிறது. எங்களிடத்திலே தாயை போல அறுசுவை உணவு மாதிரி மூல நூல் பாரம்பரிய பாடல்களும் உண்டு. உங்களுடைய அவசர தேவைக்கு இந்த துரித உணவுகளைப் போல அதற்கும் விதிகள் இருக்கிறது. ஆனால் சுருதிகளையும் விதிகளையும் கோச்சாரத்தை தொட்டு திசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்வாங்க. அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் அவர்கள் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் பெரியோர்களுடைய ஆசியினாலும் வெளிப்படுத்தப்படுவார்கள், வருவார்கள், வெல்வார்கள். அற்புதமாக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருடைய ஆசியும் சேர்ந்துதான் தயாராகிட்டு இருக்கு. ஏதோ இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என்னால் முடிந்த பணியை இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் மாணவர்களுடைய அன்பாலும் ஆசியாலும் நாம் நடத்திட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் எனக்கு கிடையாது, எல்லாம் அவர்களுக்கு தான் சேரும். என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நாளும் ஒரு ஜாதகத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா இந்த ஜாதகம் இப்படி இருக்கிறது, இதுக்கு ஒரு பாடல் இருக்கிறதா என்று நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், படித்து கொண்டே இருக்கிறார்கள். பஸ்ஸில் போகிறப்ப படிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறப்ப படிக்கிறாங்க, பேருந்து பயணத்தில் படிக்கிறாங்க, ஆலை பணியில் இருக்கிறாங்க படிக்கிறாங்க, வீட்டில் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்கிறாங்க. ஏனென்றால் ஜோதிடத்தில் வெற்றி அடைவதற்கு முயற்சி, பயிற்சி, கடுமையான உழைப்பு. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சியான உழைப்பு இருந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வெற்றி கொடி, உங்களுடைய இருக்கையை யாராலும் பறிக்க இயலாது. பரிகாரமாக கோயில்கள், ஜீவ சமாதிகள், தல விருச்சங்களை சொல்வார்கள். இப்போ ஒரு ஜாதகம் வந்தது, என்னுடைய மாணவர் தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஜாதகர் பிறந்த தேதி 28/10/1978 6:45 AM அதிகாலையில் பிறந்திருக்காங்க. சுக்கிரதசை 2 வருஷம் இருந்திருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. தற்பொழுது நடைமுறையில் குருதசை சனி புத்தி ஓடிட்டு இருக்கு. துலா லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது. இந்த துலா லக்னம், மகரம், இந்த இரண்டும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது. கிருஷ்ணபக்ஷ துவாதசி வருகிறது. லக்னம் திதி சூனியமாக இருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், கேது 4 கிரகங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது. விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது, கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் சனி பகவான், கன்னியில ராகு பகவான். அம்சத்தில் மீன லக்னம் 2இல் மாந்தி, மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய் கேது. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். கடகத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் சனி பகவான், விருச்சகத்தில் சந்திரன் குரு, மகரத்தில் சூரியன் ராகு. அப்போ இந்த ஜாதகம் வந்தது. நடக்கிற தேசை என்ன தேசை? குரு தேசை. குரு லக்னத்துக்கு யாருக்குரியவர்? 6க்குரியவர், ராசிக்கு 8க்குரியவர். வாங்கி இருக்கிற சாரம் பூச நட்சத்திர சாரம், சனி சாரம் வாங்கியிருக்கிறார். சனி ஜென்ம பகைவருடன் சேர்ந்து 11 இருக்கிறார். அப்போ இவருக்கு 3 பிரச்சனைகள். கடன், கூட்டாளியால் பிரச்சனை, பிரியலாமா வேண்டாமா, அதுதான் கேள்வி. தொழில் எப்படி இருக்கும், மாற்றம் அடையலாமா வேண்டாமா, இதுதான் கேள்வியாக இருக்கும்.
வெற்றி உறுதி. கூட்டாளியால் பிரச்சனைகள் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கலாம், அதை அவரோடு இருந்து சுமூகமாக தீர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று மகரத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்துல. அவர் 7க்கு போவார், அடுத்தது 8க்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கூட்டாளிகிட்ட ஏதாவது பணம் கொடுத்துருந்தா அதை வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம். இவர் இயற்கை உணவுகள் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டால், நீர் வற்றிய காஞ்சு போன தானியங்கள், ஈரப்பதமில்லாத தானியங்கள் விற்றால் அற்புதமாக மேலே வருவார். 3 தொழில் நடத்தலாம். அதையும் விரிவாக சொல்லியிருக்கிறோம். இதில் முதல் மனைவி அவங்க காலமாயிருப்பாங்க, ஒரு குழந்தை இருந்திருக்கும், அதையும் சொன்ன ஒத்துக்கிட்டார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, முதல் மனைவி இறந்து போவதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. அது ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் இந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க. செவ்வாய் கேது நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கு, லக்னத்துக்கு 2-7 அப்போ நம்ம பாடத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? 2-7 நவாம்சத்தில் நீசமாகி கேது சேர்ந்தால் அவர்கள் என்ன நோயினால் இறப்பார்கள் என்பது பாடத்திட்டத்தில் இருக்கு. நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு முதல் மனைவி காலமாயிட்டாங்க, 2வது மனைவி வந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்துக்கு முதல்ல விதிகள் சொல்கிறோம். லக்னாதிபதி வக்ரமாகிறார், திதி சூனியத்தில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி ஜென்ம சத்துருடன் கூடுவது தவறு. 9ஆம் அதிபதியும் திதி சூனிய ராசியில் இருக்கிறார். லக்னத்துக்கு இருபுறமும் பாவகர்த்தார் யோகம், செவ்வாயும் ராகும். அப்போ இவருடைய வாழ்க்கை சொல்லொன்னும் செயலொன்னுமாக இருக்கக்கூடாது. முதல் தாரம் இறந்துட்டாங்க, 2வது தாரம் நிரந்தரமாக இருப்பாங்க, ஆரோக்கிய குறைபாடெல்லாம் எதுவும் இருக்காது, நல்லபடியாக இருப்பாங்க. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதனாலும் சூரியன், 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதனாலும் புதன், சுக்கிரனும் கூட இருப்பதனாலும் கேது கூட இருப்பதனாலும் திதிசூனிய ராசியாக இருப்பதனாலும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்தி கொள்ளக்கூடாது. கவனம் கவனம் கவனம். சரி, இப்போ இவர் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணியிருக்கார். இப்போ சில இடங்கள்ல பார்ப்போம், ஏதோ ஒரு வகையில் திருமணம் செய்வதற்கு அந்த பெண் உறவு முறையில் சரியாக வருவாங்க. ஆனால் சுற்றி வளைச்சு பார்க்குறப்ப தங்கை முறையாகவோ இல்லை சகோதரி முறையாக வந்துடுவாங்க. ஆனாலும் அந்த உறவு முறையில் அது திருமணம் நடந்திருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா திருமணம் செய்யலான்னு வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த உறவு முறை காரணமாக வரும். அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலில் பூ போட்டு அந்த என்ன உறுதியளிக்குதோ அது மாதிரி செஞ்சிடலாம். சில பேர்த்துக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருந்திருக்கு இந்த ஜாதகத்தில். அப்போ நாம் சொன்னோம், இவர் ஒரு பக்கம் திருமணம் செய்யலாங்கிற அமைப்பை சேர்ந்திருக்கும் அவங்க மனைவிக்கு, இன்னொரு சகோதரி வழியில் அவங்க உறவு முறைகளாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு பாடல் இருக்கிறது, ஜோதிட ஒயில் கும்மி, தாமரை நூலகம் வெளியிட்டிருக்காங்க. 2001 முதல் பதிப்பு, பக்கம் 61, பாடல் எண் 195. இவங்க நேரடியாக சகோதரியை திருமணம் செய்யவில்லை, உறவு முறையாக. இப்போ நம்ம ஒன்று விட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுற்றி வருவோம்னு சொல்லுவீங்களா, தூரத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அடிப்படையில் இந்த உறவு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதற்கும் பாடல் இருக்கிறது. 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நேரடியாக சம்பந்தப்பட்டால் அப்படியே பொருந்தி வரும். இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். மின்னே 3 குடையோனும் பாவருடன் மேவிட பார்க்கில் பொன் பார்வையின்றி, பொண்ணுனா குரு பகவான், வேதமுனர் மாதவனே சாதகனும் சோதரி மேல் வேல்கனை பூட்டி விரும்புவானாம். இதுக்கு என்ன அர்த்தம்? லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்குடையவன் தீய பாவக்கோள்களுடன் கூடி 7ஆம் வீட்டில் இருந்தால் அல்லது 7ஆம் வீட்டை பார்த்தால் அவங்க உறவு முறையில் இது மாதிரி திருமணம் செஞ்சுக்குவாங்க. சரி, இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கிறாரு, அவரே 7ஆம் அதிபதியாக வராரு. ஏன் இவர் நேரடியாக முதல் திருமணம் அப்படி அமையலன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் நீசமாகி பாவருடன் சேர்ந்தால் பரிகாரம் என்பது இறப்புக்கு பின் திருமணம், ஒரு நிகழ்ச்சி நடப்பதுதான் பரிகாரம். அது நடந்துருச்சு, இன்னொரு சுப நிகழ்ச்சியும் நடந்துருச்சு. அப்போ இழப்பதை இழந்து பெறுவதை பெறுவதுதான் பரிகாரம். அப்போ ஒரு அசுப நிகழ்ச்சி நடந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும். ஏன்னா நீசமும் ஆயிடுறாங்க, நவாம்சத்தில் பாவகிரகங்களும் சேர்ந்துருது. அது விதியின் வழியே வந்தது. வருவதை ஏற்றுக்கொள்வதும்
வந்ததை தாங்கிக் கொள்வதும் தான் பரிகாரத்திலே மிகச்சிறந்த தலை சிறந்த பரிகாரம். ஏற்றுக்கொள்வது இதயத்திலிருந்து இதயபூர்வமாக நடக்க வேண்டும். சரி, இப்போ இந்த ஜாதகத்துல 3ஆம் அதிபதி குரு பகவான், அவர் 7ஆம் அதிபதியோட தொடர்பு ஒன்றும், 7ஆம் அதிபதி செவ்வாய், அவரை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். அதனால இவருக்கு முதல் திருமணம் நேரடியாக இந்த பாடல் வழியே அமையவில்லை. ஆனால் 2வது திருமணம் அமைஞ்சிருக்கு. 2 இருந்ததனால் திருமணமும், இந்த பாடல் படிய 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சம்பந்தப்படுவதனால் தூரத்து உறவு முறையில் அவங்க இந்த உறவு சார்ந்தவங்களா வராங்க. எனவே நடைமுறையில் இல்லாதது, வழக்கத்தில் இல்லாதது, பழக்கத்தில் வந்தது. எனவே சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகங்கள் மேலும் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. நடப்பது குருதசை. கவனிங்க, இந்த பாடல் 3ம் குருவும் 7ஆம் அதிபதியும் சம்பந்தப்படணும். இப்ப 3ஆம் அதிபதி குருவாக வரார், நடப்பதும் குருதசை, அவர் செவ்வாயும் பார்க்கிறார். எனவே ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். படித்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, படித்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். பரிகாரம் சொல்வது ஜோதிடம் அல்ல, உரிய தீர்வுக்குரிய எளிய முன்னோர்கள் சொன்ன மனப்பூர்வமாக சொல்வது எளிய பரிகாரமாக இருக்கும். பூசலார் நாயனார் இதயத்திலே கோயில் கட்டுகிறார், இறைவன் எழுந்தருளுகிறான். எனவே பரிகாரம் இதயத்திலிருந்து செய்யப்படுகிற பொழுது இறைவன் உங்களுக்காக காத்திருப்பான். எண்ணிய தவறை எண்ணி எண்ணி நாம் கண்ணீர் வடித்தால் எண்ணிலடங்கா பலன்களை இறைவன் நமக்கு தந்தருள்வான் என்று சொல்லி RMS அஸ்ட்ரோ அகாடமியில் இப்போது வரைக்கும் எங்களுக்கு எந்திர, மந்திர, தந்திர, தகடு, தாயத்து, மூலிகை, பில்லி சூனியம், ஏவல் இதிலில் எங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் ஏற்படவில்லை. அது எங்களுக்கு குருநாதர்களால் சொல்லித்தரப்படவும் இல்லை, எங்கள் அனுபவத்துக்கு அது வரவும் இல்லை. எனவே அவைகள் பாடத்திட்டத்தில் இருந்து விலக்கி வைக்கப்படுகின்றனவே ஒழிய தள்ளி வைக்கப்படவில்லை. எங்களுக்கு உரிய முறையில் அனுபவம் ஏற்படுகிற பொழுது அதனையும் இறையருளாலும் குருவருளாலும் எங்களுக்கு தரப்பட்டால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவோம் என்று சொல்லி எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வருவார்கள், வெல்வார்கள். வந்தார்கள் வென்றார்கள் அல்ல, வருவார்கள். நிச்சயம் இந்த உலகத்தை வெல்வார்கள். அவர்கள் காத்து கிடக்கிறார்கள். விரைவில் அவர்கள் கூண்டு கிளிகளாக இருக்கிறார்கள். ரெக்கை முளைத்து விட்டது. அவர்களுக்கு திறப்பு விழா இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும். காலம் காத்திருக்கிறது. நீங்களும் காத்திருங்கள். அவர்களை சந்திக்கலாம். நன்றி.